ஸோ மாப்பிள்ளை வீட்டில் போட்டது வந்துட்டு 4 சவரன், அது போக 1 சவரன் தாலி எல்லாம் சேர்த்து 5 சவரன் போட்டாங்க. 2.5 கிராம் மோதிரம் போட்டாங்க. நாங்கள் எவ்வளோ போட்டோன்றதை வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதில் காட்டின எல்லாத்தையும் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன், செட்டாக காட்டுறேன். இந்த லாங் ஹாரம், நெக்லஸ்ஸு, செயின், கை செயின் எல்லாத்தையுமே காட்டுறேன். அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு 2 சவரன் கை செயின், 2 சவரன் கழுத்துக்கு, பாப்பாவுக்கு நெக்லஸ் எடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு எப்படி நீங்கள் நகை செட்டாக போட்டிருந்தீங்க, எந்த மாதிரி போட்டிங்க, எவ்வளோ போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்தடுத்து வந்து வீடியோ வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன் நாங்கள் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு நகையுமே கம்மியாக போட்டிருந்தோன்னா, பாப்பா வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் தான் செகண்ட் இயர் போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற ஐடியாவே எங்களுக்கு கிடையாது. பட் வந்து டக்குன்னு வரன் வந்துச்சு, நல்ல மாப்பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சொந்தம். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருந்தனால டக்குன்னு கட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பாப்பாவும் வேண்டாம் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க வந்து நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம், கவர்மெண்ட் ஜாப்பும் வாங்கி கொடுத்துரும், மாப்பிள்ளையும் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதுனால எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பக்கம் வேண்டான்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு முடிக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா எங்கள் மாமா, அதாவது எங்கள் அக்கா வீட்டுக்காரோட ஹஸ்பண்ட் வந்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா அவர் எங்கள் அம்மாவோட தம்பி, எங்களுக்கு தாய் மாமா, அக்காவும் வீட்டுக்காரர். ஸோ இப்படி இருக்கனால அவருக்கும் ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் சரியில்லை. அதனால வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பாப்பாட்ட வந்துட்டு கொஞ்சம் பேசணும். அவங்களும் வந்து படிக்க வைக்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவும் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம். இப்போதைக்கு எந்த இதுவுமே கையில் கிடையாது அமௌண்ட்டு. ஏன்னா நாங்களும் வீடு கட்டிகிட்டு இருக்கோம், ப்ளஸ் வந்து அக்காவுமே வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிக்கிட்டு முடிச்சு ரீசெண்டாக வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தாங்க. நான் கூட போய் செய்முறை செஞ்சுட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு லாக் ஆகிடுச்சு, ஒன்றுமே கையில் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா பாப்பா வந்து நல்லாவே வந்துட்டு நல்லா போல்டாக இருப்பாள். ஸோ அதனால் பாப்பா பார்த்தோன்னா பிடிச்சிக்கிச்சு. பொதுவாகவே பாப்பா பார்த்தா பிடிச்சிரும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. பாப்பா பார்த்தோன்னே பிடிச்சிக்கிச்சுன்றனால அவங்க வந்து எதுவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ணி கேட்கல. நாங்கள் கூட மேரேஜ் முடிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. ஆனால் 2 வீக்ஸ் 1 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எதுவும் பாப்பா கிட்ட காட்டுவாங்களோ அப்படின்னு பார்த்தோம். பட் நல்லா பார்த்துக்கிறாங்க, சொந்தம் தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா பழக்க வழக்கம் தெரியும்ல, சுற்றி உள்ள பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம விசாரித்து தானே கொடுப்போம். எடுத்தவங்கத்தோன்னு கல்யாணத்தை மட்டும் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட கேரக்டர் எப்படி, மாப்பிள்ளை கேரக்டர் எப்படி, எல்லாமே விசாரிச்சு பண்ண நல்ல குடும்பம் அப்படிங்கிறது தெரியுது. ரொம்ப சொந்தம் தான், நெருக்கமான சொந்தம் தான். ஆனால் வந்து கொஞ்சம் டச் இல்லாமே இருந்துச்சு. இப்போ பாப்பா வச்சு க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் மாப்பிள்ளை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஓரளவு விசாரிச்சிட்டோம். எல்லா பக்கமும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற இடம் ப்ளஸ் வந்து பக்கத்து வீடு எல்லா சைடுமே விசாரிக்கும் போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சொந்த வீடு இருக்குது, அதுதான் மெயின். சொந்த வீடு 2 இடத்துல இருக்குது. 2 இடத்துலையுமே வந்து சொந்த வீடு இருக்குன்றப்ப வீட்டில் இப்போ இருக்கிறதுமே சொந்த வீட்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா அமைஞ்சதுனால ஓகே, கொஞ்சம் மிடில் கிளாஸாக இருந்தாலும் நல்லா செட்டில்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுல ஓரளவு ஹாப்பியாக இருந்துச்சு. மாப்பிள்ளையும் நல்லா ஒர்க் பண்ணுறாரு, எந்த ஒரு பழக்கம் இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியான ஒரு விஷயம். வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் கிடையாது, சிகரெட் கிடையாது. அவர் வந்து ரொம்ப சாமி பக்தி உள்ளவர், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பாப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் இவ்வளோதான் வந்து போட முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசினப்போ ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நகைகள் போட்டோம் அப்படிங்கிறத நான் ஃபைனலாக உங்களுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே காட்டுறேன், என்னென்ன நாங்கள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பாப்பாவுக்கு மேரேஜ் வந்து செப்டம்பர் 16 முடிஞ்சிச்சு. 1 வீக் கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் வரையும் நல்லா பார்த்துக்குறாங்க. பட் இன்னும் நாங்கள் சீரு செய்யலை. சீருனா அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணும்ல, ஃப்ரிட்ஜு, டிவி, கட்டில், பீரோ எல்லாமே வாங்கி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்குறது இன்னும் நாங்கள் பண்ணல. ஏன்னா பாப்பாவுக்கு லாஸ்ட் டேட்டில் தான் வந்துட்டு ஆவணி 31ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த டைமிங்கில் தான் மேரேஜ் முடிஞ்சு. ஸோ அதுக்கு அடுத்ததுனா ரெட்டிச்ச மாதம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வந்து சீரு செய்யக்கூடாது, மறு வீட்டுக்கு கூட வந்து கூப்பிடக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே பாப்பாவை வந்து உடனே மறு வீட்டுக்கு கொடுத்து பாலும் பழமும் கொடுத்துட்டு உடனே அனுப்பிச்சுட்டுட்டோம். ஸோ இப்போ வரையும் வந்து ரெட்டிச்ச மாதம்ன்றனால கூப்பிட்டு வீட்டில் தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வருவாங்க, காலைல இருப்பாங்க, சாயந்தரம் போல் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க, எங்கேயும் ஸ்டே பண்ணுறது கிடையாது. ஸோ ரெட்டிச்ச மாதத்தில் எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்யக்கூடாது, சீரு பாப்பா கொடுக்குற விஷயம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டிச்ச மாதம் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த மாதத்தில் வந்துட்டு நம்ம மாதம் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு
சீரு, பாப்பாவுக்கு வந்து தாலி பிரித்து கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லேயும் நகை போட்டாங்க. ஸோ அது எவ்வளோ போட்டாங்க என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து டக்கு டக்குன்னு எடுத்த முடிவுங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தனாலும் டக்குன்னு நாங்கள் கல்யாணம் பண்ணுறது அது பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் முடிச்சிட்டோம். இப்போ பாப்பா கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம், பாப்பா படிக்கிற காலேஜ் பக்கத்துலேயே தான் அவங்களோட வீடு, சொந்த வீடு இருக்குது. 2 வீடு இருக்குது. ஒன்று வந்து வேறு ஏரியா பக்கம் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு பாப்பா காலேஜ் படிக்கிற பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் பாப்பா காலேஜுக்கு போயிட்டு வர்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியாக தான் இருக்குது. ஸோ மாமனார் மாமியார் எல்லாருமே நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பாப்பா பாப்பான்னு சொல்கிறேன், ஆக்சுவலாக எங்கள் அக்கா பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கைக்குள்ளேயே வச்சு வளர்த்தோம்னு சொல்லுவாங்கள்ல. எங்கே போனாலும் கூட போகிறது, எங்கே போனாலும் கூட்டிகிட்டு வர்றது, அதுவும் என்கிட்ட தான் இருந்து வளர்ந்தாங்க. பாப்பா வந்து பால் குடிக்கி மறக்கடிக்கிறதுக்காக கொண்டு வந்து ஒரு வயசில் வந்துட்டு ஒரு வயசு 1.5 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாக்கிட்டையும் என்கிட்டையும் விட்டுட்டு போயிட்டாங்க அக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு, எங்ககிட்டயே இருக்கிற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா கிராமத்தில் தான் அக்கா இருந்தனால பாப்பா இங்கிட்டே இருக்குன்ற மாதிரி. ஸோ நாங்களே வந்து கண்டினியூவாக அப்படியே வச்சு வளர்த்துட்டு இருந்தோம். எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையும் எங்கள் வீட்டில், அதாவது அம்மாச்சி வீடு. நான் வந்து அம்மா கூடயே இருந்தேன். நான் தான் மேக்ஸிமம் வந்து பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணி வந்துட்டேன். மேரேஜ் பண்ணி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு என் தம்பி அம்மா எல்லாத்தையும் என் பக்கமே கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அப்பயும் நான் தான் பார்த்துட்டு இங்கேயே எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலே இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். மேக்ஸிமம் என் வீட்டில் இருந்து தான் ஸ்கூலுக்கு போகும். அப்படி கைக்குள்ளேயே இருந்து வளர்ந்தப்பில் எனக்கு ரொம்ப அட்டாச்சு. சொல்லப்போனால் அவங்க அம்மாவை விட நான் ரொம்ப க்ளோஸ்டு. எனக்கு ஃபஸ்ட்டு பொண்ணு என் பொண்ணு தான், எங்கள் பாப்பா தான். ஸோ அப்படிங்கிறப்போ மேரேஜ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம பொண்ணை கட்டு குடிக்கிறோம் அப்படின்றப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக எனக்கு ஆக்சிடெண்ட் ஆனதை பற்றி கேட்டிருந்தீங்க. அதுவுமே எங்கள் பாப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் இங்கேருந்து 4 o'clock வந்துட்டு கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும் பைக்லேயே நான் போனேன். அப்போ வந்து எனக்கு தலை சுத்து கிரிட்டினஸ் ஆகி கீழே விழுந்து ஒரு பிக் ஆக்சிடெண்ட் தான். ஸோ அது வந்து அப்படியே நான் என்கேஜ்மெண்ட்டே போகலை, அப்படியே என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் யாருமே போக முடியல. எங்கள் அக்கா அங்கே அழுதுகிட்டே இருந்தாங்க. பாப்பா வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி எங்கள் அக்கா பொண்ணுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் ஃபோனில் பேசி, இல்லை எனக்கு எதுவும் இல்லை, நீ அட்டன் பண்ணு, வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன். ஸோ அந்தளவு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஹெல்மெட் போட்டனால என் உயிர் தப்பிச்சு அப்படி தான் சொல்லணும். அந்தளவு வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ எனக்கு ஓரளவு ஓகேவாயிடுச்சு. பட் அந்த ஸ்கார் இருக்குல்ல, அது அப்படியே இருக்க தான் செய்யுது. ஃபேஸில், கையில், அந்த மாதிரி சில இடத்துல வந்து அந்த ஸ்கார்ஸ்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. அதில் கொஞ்சம் நம்ம வெயிலுக்கெல்லாம் போனோன்னா ரொம்ப எரிச்சல், வலிகள் அதெல்லாம் தெரிய செய்யுது. அதனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் நான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன். இப்போ ஓகேவா ஓரளவு செட்டில் ஆகிருக்கேன். ஸோ அது நடந்தது வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock போல். இங்கேருந்து நான் வந்துட்டு ஒரு 4-5:30 போல் கிளம்புனேன். கொஞ்சம் தூரன்றனால மெதுவாக போகும்போதே எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிங்கிளாக நான் மட்டும் பைக் ஓட்டிகிட்டு போனேன். ஏன் ஆச்சுன்னா, நான் ஒன்றுமே சாப்பிடல. நான் தூங்கினதே 1 o'clock, 4 o'clock எழுந்திரிச்சிட்டேன். சமைச்சு வச்சுட்டு ஒரு 5:30 போல் கிளம்பிட்டு ஒரு பொட்டு கூட தண்ணி குடிக்கல. ஸோ அதை நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் லோவாகி விழுந்துட்டேன், வண்டியிலேருந்து அப்படியே விழுந்துட்டேன். ஸோ இப்போ ஓகேவாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, நல்ல வரன்கள் வந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருங்க. நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கும்போது நம்ம வந்துட்டு நான் வசதியாக பார்த்து கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய தப்புகள் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என் லைஃப்பில் நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை. அதே மாதிரி எங்கள் அக்கா பொண்ணுக்கு கிடச்சிருக்கு, எங்கள் அக்காவங்களுக்கும் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்கும் அமைகிறது நல்லாயிருக்கும்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்க கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். பட் அந்த நல்ல லைஃப்பை வந்துட்டு கேட்ச் பண்ணிக்கிறது அந்த டைமிங் தான். ஸோ அது வந்துச்சுன்னா தட்டி கழிக்காதீங்கன்றதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ என்னென்ன நகைகள் நாங்கள் போட்டோம், மாப்பிள்ளை என்ன போட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிராமுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரிங்கு போட்டாங்க. கரெக்டாக பாப்பாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து போட்டாங்க. சாரியெல்லாம் எடுத்து கொடுத்து நம்ம வீட்டு செலவு தான். அப்போ ஃபுல்லாக நம்ம வந்துட்டு 2 ஆடு
2ஆ 3ஆ தெரில எனக்கு சரியா. ஆடு போட்டு நிச்சயதார்த்தமே நம்ம கல்யாணம் மாதிரி ரெடியே செட்லாம் வச்சு கிராண்டாக தான் பண்ணோம் நிச்சயதார்த்தமே. ஸோ அது வந்து கிராமத்து சைட்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் தான் நடந்துச்சு. ஆனால் செம்ம கிராண்டாக நடந்துச்சு நிச்சயதார்த்தமே. அது எங்களுக்கு பெருசு. ஸோ அந்தளவு வந்து பண்ணோம் நாங்கள் நிச்சயதார்த்தம். ஸோ இங்கிட்ட வந்து மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து ரிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 2 மந்த்து 3 மந்த் ஆகிடுச்சு. 3 மந்த்துக்கு அப்புறம் வந்துட்டு மேரேஜ். ஸோ மேரேஜில் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாத்தனா தான் வந்துட்டு தம்பியில். ஸோ வந்து ஒரு பவுனில் வந்துட்டு தாலி எடுத்து வைக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் 4 சவரனில் வந்துட்டு தாலி செயினும் செய்ய கொடுத்துட்டாங்க. கோதுமை செயின் இருக்குல்ல அந்த மாடலில் 4 சவரனில் செய்ய கொடுத்துட்டாங்க. ஸோ 4 சவரன் தாலி செயினும் ப்ளஸ் 1 சவரனில் வந்துட்டு தாலியும் 1/2 பவுன் தாலி காசு குண்டு மணி அந்த மாதிரி வந்துட்டு 1 பவுன் ஆக மொத்தம் 5 பவுன் அவங்க போட்டாங்க. ஸோ இது வந்து அவங்க போட்டது. அது வந்து பாப்பா கழுத்தில் போட்டதுனால நான் டக்குன்னு ஃபோட்டோ அவங்களோட நம்ம வந்து ஃபோட்டோவோ வீடியோஸோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்துட்டு அதை நான் வந்து சேர்க்கலாம். ஆனால் அவங்க போட்டதை 5 சவரனும் பாப்பாவுக்கு 2.5 கிராம் மோதிரம் போட்டாங்க கழுத்தில். ஸோ இது ஒரு விஷயம். அவங்க அதே மாதிரி மேரேஜும் மஹால் பிடிச்சி நல்லா கிராண்டாக தான் நடந்துச்சு. கொட்டு கேரளா கொட்டு அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா கிராண்டாக பண்ணாங்க. அவங்க வசதிக்கு தக்கற அவங்க பார்த்தாங்க, நம்ம வசதிக்கு தக்கற நம்ம பார்த்துட்டோம். நம்ம வீடு கட்டணும், அதனால சொல்லிட்டோம் நம்மகிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இவ்வளோ தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. மேரேஜில் வந்து செய்முறைன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம்ல, அது வந்து நாங்கள் பண்ணலை. ஃபுல்லாக நாங்கள் எந்த ஒருத்தவங்களுக்கு கூட நாங்கள் வந்துட்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவே இல்லை. அவங்க இன்விடேஷன் அடித்து அவங்க தான் எல்லாருக்குமே கூப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு செய்முறை ஃபுல்லும் அவங்களுக்கு தான். அந்த மாதிரி இப்போ நம்ம வீட்டு சைடுமே தான் போவோம்ல, போகிறவங்கலாம் அவங்களுக்கு தான் செஞ்சாங்க. நம்ம அதில் வந்து எதுவுமே ஷேரிங் கேட்கல, ஃபுல்லாக அவங்களுக்கே விட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செய்முறை வச்சு அவங்க தான் வச்சு எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அடுத்து நாங்கள் என்னென்ன போட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ எங்கள் அக்கா பொண்ணுக்கு நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5 சவரனில் லாங் ஹாரம் வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சது இருந்துச்சு. அது போக 2 சவரன் அது வந்து இந்த 14 கிராம் கிட்டே என்னமோ இருந்துச்சு. ஸோ அந்த நெக்லஸ் வந்து புதுசாக எடுத்தது, அதை நான் காட்டியிருக்கேன் வீடியோவில். பார்க்காதவங்க அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 2 சவரன் நெக்லஸ் எடுத்தது, 2 சவரன் கை செயின் எடுத்தது, 2 சவரன் கழுத்து செயின் எடுத்தது. இந்த 3 சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு. பில் டீட்டெயில்ஸு எல்லாமே சேர்த்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நகை எடுக்கணும், எவ்வளோ நாங்கள் நஷ்டமாக ஆனோம், ப்ளஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறனால எவ்வளோ நஷ்டம் ஆச்சு, நாங்கள் உடனே எடுத்தனால அந்த வேஸ்டேஜுங்கிற பேரில் எவ்வளோ நஷ்டம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் சொல்லியிருப்பேன். அதில் வந்துட்டு இந்த மாதிரி நகை எடுங்க, இந்த மாதிரி நகை எடுக்காதீங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 5 சவரன் லாங் ஹாரம் ஆல்ரெடி இருக்குது. 2 சவரன் நெக்லஸ் நாங்கள் எடுத்தது. 3 சவரன் நார்மல் செயின் வந்துட்டு எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது. அது போக 2 சவரன் கை செயின் மாப்பிள்ளைக்கு, 2 சவரன் கழுத்து செயின் மாப்பிள்ளைக்கு எடுத்தது. 1 சவரன் வந்துட்டு பாப்பா கழுத்துலேயே போட்டிருந்தான் அந்த குட்டி செயின். அது வந்து நான் இந்த இதில் வீடியோலையும் காட்டியிருக்க மாட்டேன். ஏன்னா அது கழுத்துலேயே போட்டிருந்தோன்னா நம்ம மோஸ்ட்லி அதை எடுக்கல. நம்ம நார்மலாக வந்து காலேஜ் போகிறோன்னா ஒரு சவரனில் போட்டுப்போம்ல குட்டியாக செயின், அந்த மாதிரி ஒரு செயின் ஒன்று. ஸோ ஆக மொத்தம் எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்துட்டு 15 சவரன் நாங்கள் போட்டது. ஸோ வந்து ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா 6 சவரன் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 சவரன் கை செயின் அந்த இதெல்லாம் எடுத்தது, இந்த போட்டுட்டு எடுத்தேன்னு சொன்னால அந்த இது 2 சவரன், இந்த 2 சவரன் ப்ளஸ் இதெல்லாம் வந்துட்டு அக்காவோடது வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் ப்ளஸ் ஒரு சவரன் ஒரு செயின் இருந்துச்சு, இன்னொரு செயின் செட் ஆஃப் செயின். அது 6 சவரனை போட்டுட்டு நாங்கள் 6 சவரன் எடுத்தோம். 6 சவரன் கூட எடுக்கல, சொல்லப்போனால் 5.25 சவரன் கிட்ட தான் எடுத்தோம். அது போக 40,000 கொடுத்தோம். ஆக மொத்தம் அந்த செயினோட கண்டிஷன்ஸ் நான் காட்டுறேன், ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும். தாலி செயின் சொல்லப்போனால் அது வந்து முறுக்கு செயின், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக மெல்லிஸாக இருக்கும். ஆனால் 5 சவரன் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் இருந்ததையும் போட்டுட்டு தான் எடுத்தோம். இப்போ நம்ம வந்து 6 சவரன் போடல அப்படின்னா அந்த 5 சவரன் இந்த 5 சவரன் 10 சவரன் ஆயிரும். ப்ளஸ் 1 சவரன் பாப்பா 11 சவரன் ஆயிரும். அப்போ 4 சவரன் எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 3 சவரனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் செயின் தான், இதுவும் பாப்பாவுக்கு தான் போயிருக்கும். ஸோ மாப்பிள்ளைக்குன்றப்போ நம்ம வந்துட்டு
எடுக்க முடியாது இல்லை, அந்த டைம் கையில் காசு இல்லை. ஸோ இருந்த 6 சவரன் போட்டுட்டு அதை எப்படி பிரித்து எடுக்க முடியுமோ யோசிச்சா அந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு 4 சவரன் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு 2 சவரன் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி பிரிச்சுட்டோம். எங்களுக்கு இப்போ தேவை மாப்பிள்ளைக்கு வந்து நல்லபடியாக போடணும் கையிலையும் கழுத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாப்பாக்குன்றப்போ பாப்பாவுக்கு எடுத்தது எல்லாமே புதுசு தான், ஆனாலும் வந்து அந்த தாலி செயினுமே புதுசு தான். பட் வந்து இப்போதைக்கு மாப்பிள்ளைக்கு போடுறதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ண முடியல, அதனால் அதை போட்டுட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிற ஒரு கண்டிஷன்ஸில் தான் நாங்கள் போய் எடுத்தோம். ஸோ அந்த நான் சொன்னல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு எங்களுக்கு 3,60,000 இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஸோ மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் போட்டாங்க. ஸோ அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 4 சவரன் வந்துட்டு தாலி செயின் ப்ளஸ் ஒரு சவரன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தாலி காசு குண்டு அந்த மாதிரி. அது போக 2.5 கிராமில் ஒரு மோதிரம் போட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு அது போக நாங்கள் வந்துட்டு சின்ன சின்ன தோடு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். நம்ம எப்பயுமே அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டோம்ல, ஸோ அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பாப்பாவுக்கு எப்படி ஐடியா பண்ணோம்னா 3 சவரன் வந்துட்டு லாங் செயின் ஒன்று இருக்குது, 1 சவரன் ஒன்று கழுத்தில் போட்டுக்கிறது. இது ரெண்டையும் போட்டாலே சுடிதாருக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி இது ஒன்று, அந்த ஹாரம் ப்ளஸ் நெக்லஸ் போட்டால் சாரீக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை ஐடியா பண்ணி அந்த மாதிரி வந்துட்டு செட்டாக எடுத்துட்டோம். இப்போ எல்லாமே போட்டால் சாரீக்கு சூட்டபுளாக இருக்கும், பட் அந்த ஹாரம் நெக்லஸ் போட்டால் சுடிதாருக்கு சூட் ஆகாது. பட் இது ரெண்டையும் போடும்போது சுடிதாருக்கு சூட் ஆகும். ப்ளஸ் அவங்க வேறு 5 சவரன் போட்டிருக்காங்க. 5 சவரன் ப்ளஸ் 3 சவரன், இந்த 1 சவரன் போட்டாலே கழுத்து நிறைய இருக்கிற மாதிரி எங்களுக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ சுடிதாருக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ பாப்பாவே வந்து காலேஜ் போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3 சவரனும் ப்ளஸ் 1 சவரன் அது மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. அந்த 5 சவரனே கழட்டி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க போல். ஆனால் அவங்க அத்தை வந்து இல்லை கழட்டக்கூடாது, அது வந்து தாலி செயினாக நமக்கு செஞ்சு போட்டது, நீ இதை போட்டுக்கோ, இந்த 3 சவரனை கழட்டி வச்சிரு அப்படின்ட்டாங்க. அவங்க ஏரியாவும் சரியில்லாத ஏரியா, செம்ம டெரரான ஏரியா. பட் அதில் வந்து போட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க தாலி செயினில் வந்து போடுற மாதிரி தான் அந்த வளையத்தில் எடுத்து இங்கிட்டு கயிறு கட்டி தான் அதுலேயே போட்டாங்க, தாலி வேறு தனியாக கட்டினாங்க. ஸோ அதனால் அது அப்படியே தான் போட்டிருக்கு போல். அதனால் அந்த 5 சவரன் ப்ளஸ் இந்த 1 சவரன் போட்டிருக்காங்க. காலேஜுக்கு இப்போ போயிட்டு இருக்கும்போது மற்றதெல்லாம் கட்டி அவங்க அத்தைகிட்ட கொடுத்து பத்திரமா வச்சுருக்காங்க. ஸோ இந்த 5 சவரனை வந்துட்டு இந்த தாலி பிரித்து கட்டும் போது தாலி செயினாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மாப்பிள்ளைக்கு எடுத்த அந்த 2 பவுன் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் 8 பிடி தான், அது கழுத்தை குழி போட்டுக்கலாம். ஸோ அதுவும் பாப்பா கிட்ட தான் போயிடும், அவர் கழட்டி போட்டு விட்டார் போல். ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்துட்டு கழுத்துக்கிட்ட மிடிலாக இருக்கிற மாதிரி ஒரு செயின் போட்டிருக்காரு, ஒரு கை செயின் போட்டிருக்காரு. பட் நம்ம போட்டது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கழட்டிட்டாரு. அந்த கழட்டி அந்த லாங் செயினையும் பாப்பா கிட்டே கொடுத்துட்டாரு போல். ஸோ இது எல்லாமே பாப்பா கிட்ட தான் வந்துட்டு இப்போ செட்டாக இருக்குது. ஸோ இதுதான் நாங்கள் பொண்ணுக்கு போட்டது. அது நான் உங்களுக்கு செட்டாக காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நகை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நகையை போட்டுட்டு எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். நாங்கள் அந்த தப்பு பண்ணிதான் நிறைய நஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. நாங்கள் 6 சவரன் கொண்டு போயிட்டு 6 சவரனை போட்டுட்டு திரும்ப நாங்கள் வந்துட்டு 6 சவரன் எடுக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 கிராம் கிட்ட எங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் அது போக நாங்கள் ஒரு 41,000 கிட்ட நாங்கள் அமௌண்ட் பே பண்ணுற ஒரு இதுக்கு வந்துட்டோம். அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்க, ஒரு 6 கிராம் 6-7 கிராம் கிட்ட லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ எப்பயுமே உங்களுக்கு கல்யாணம் வந்துருச்சு, வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், நமக்கு ஒருத்தவங்களுக்கு செய்முறை செய்ய போகிறோம் அப்படின்லாம் பிளான் இருந்துச்சு அப்படின்னா சடன் பிளான்னா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம. பட் ஒரு பிளான் வந்துட்டு ஒரு லாங் டேர்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து உங்ககிட்ட ஏதாச்சும் பழைய நகைகள் இருந்து போட போகிறேன்னு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே போயிட்டு டெபாசிட் பண்ணி வச்சுட்டு ஒரு 11 மந்த் இல்லாட்டி ஒரு 8 மந்த் 9 மந்த் அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 7 மந்த்து அப்படின்றப்போ 1%, அப்புறம் 8 மந்த்ன்றப்போ கொஞ்சம் பர்சன்டேஜ், அப்புறம் 9 மந்த் 10 மந்த்ன்றப்போ கொஞ்சம் பர்சன்டேஜ், 11 மந்த்னா உங்களுக்கு ஃபுல்லுமே வந்துட்டு ஆஃபரில் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஞ்சமாச்சும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 41,000 நான் வந்து வேஸ்டேஜ் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. காசு இல்லாத டயத்தில் அதோட அருமை அப்போ தான் ரொம்ப உணர்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ வேறு வழி இல்லை. நாங்கள் வந்துட்டு மேரேஜுங்கிறது ஒரு சடனாக டக்குன்னு எடுத்தது தான். ஒரு மாதம் பேசினோம், 2-3 மாதத்தில் வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு நடந்துச்சு. அப்படியே வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு கடனை வந்து வாங்கி கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி சரின்னு எடுத்தது தான்.
ஸோ பிளான் இருந்துச்சுன்னா, பழைய நகைகள் இருந்துச்சுன்னா டெபாசிட் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து 5 சவரன் தாலி செயின், அந்த பக்கத்தில் இருக்கிறது 1 சவரன் சிங்கிள் செயின். ஸோ இதை விட இன்னொரு செயின் இருக்குது சிங்கிள் செயின் வந்துட்டு, அது வந்து பாப்பா கழுத்தில் போட்டுருக்குது. ஸோ அதை போட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இந்த 1 சவரன் செயினையும் அந்த 5 சவரன் தாலி செயினையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ அந்த 5 சவரன் தாலி செயின் 916 எடுத்து ஒரு 2-3 டைம் தான் போட்டிருக்கோம். அப்படியே அடகுல இருந்தது தான் மீட்டு அப்படியே வந்துட்டு போட்டுட்டு மாப்பிள்ளைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஜிஆர்டி அந்த மாதிரி கடைகளில் அலைஞ்சு ஒன்றா பார்த்து செட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து எடுக்கிறது வந்து ஈஸி கிடையாது, ரொம்பவே கஷ்டம். அதுக்கு பிளான் பண்ணிட்டு பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ மாப்பிள்ளைக்கு நாங்கள் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சவரன் கை செயின், அந்த 6 சவரனை போட்டுட்டு இந்த 2 சவரன் கை செயின் எடுத்தோம். ஸோ அவர் கொஞ்சம் ஆள் நல்லா இருப்பார், அதனால கொஞ்சம் நல்லா பார்வையாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2 சவரனில் எடுத்தோம். ஆல்ரெடி அவர் வந்துட்டு கையில் வந்துட்டு ரெகுலர் யூஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கை செயின் போட்டிருக்காரு. எங்களுக்கு தெரிஞ்சு இதை ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டார், அதனால கொஞ்சம் பார்வையாகவே எடுத்துக்கிட்டோன்னா எங்கேயாச்சும் போனால் வந்து யூஸ் பண்ணிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்டையும் டிசைன்ஸ் அனுப்பி ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எடுத்தோம். ஸோ இது 2 சவரன் கை செயின். அடுத்து வந்து கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 பிடியில் வந்துட்டு எடுத்தோம். 6 பிடி பார்த்தோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 6 பிடியில் போட்டு அவர் கொஞ்சம் தொய்வு கொடுத்து மிடிலாக ஒரு செயின் போட்டிருக்காரு. அதனால் 8 பிடியில் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் தொய்வு கொடுக்கும். இது பாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அவரும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 செயின் போடும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 8 பிடியில் எடுத்தோம். ஸோ இது வந்து 8 பிடி வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு எடுத்த கழுத்து செயின். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ டீட்டெயில்ஸாக வந்து சொல்லியிருப்பேன், எவ்வளோக்கு எடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க, இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, கை செயினுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் தரேன். ஸோ கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படியெல்லாம் நகை எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கை செயின் எடுத்தோம், கழுத்து செயின் எடுத்தோம், அது போக பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்துட்டு எடுத்தோம். ஸோ நெக்லஸ் நாங்கள் பிளான் பண்ணிட்டு போனது 2 சவரன். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 கொண்டு போனோம். வேஸ்டேஜ் மிஞ்சி போனால் 20,000 கட்டும் அப்படி தான் வரும்னு நினச்சோம். பட் வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகமாக தான் போட்டாங்க. அதுலேயும் பேரம் பேசி எங்களால் எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி 41,000 கிட்ட கொண்டுட்டு வந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸ் எடுத்தோம். இந்த நெக்லஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 கிராம் கிட்டே இருந்துச்சு, அது போக ஒரு 3 கிராம் கிட்ட வந்து எடுத்தோம். மொத்தம் 14 கிராம் கிட்ட இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் லாங் ஹாரம். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது செட்டாக காட்டிகிட்டு இருக்கேன். இந்த 3 சவரன் செயின், இந்த 3 சவரன் செயினும் இந்த 5 சவரன் லாங் ஹாரமும் வீட்டில் இருந்தது, அடகுல இருந்தது, மீட்டுட்டோம். அப்படியே இது நல்ல பெருசாகவே இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலே சீரியஸாக நேரில் போடும்போது நல்ல பெருசாக இருக்கும். ஸோ இந்த லாங் ஹாரம் வந்துட்டு ஏன்னா பேக் செயின் நல்ல லென்த்தில் கொடுத்துருந்தனால நல்லாவே இது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு கூடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நல்லா முக்கையே பெருசு பெருசாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 சவரன் கேரளா மாடலில் வந்து இது ஒரு மாடல். ஸோ இதுக்கு மேட்சாக அந்த நெக்லஸ் எடுத்தது. ஸோ 5 சவரன் லாங் ஹாரம், அதுக்கு நெக்லஸ்ஸு, இது ஒரு செயின், இந்த 3 வந்து பாப்பாவுக்கு, அது போக கழுத்தில் ஒரு செயின். இதுதான் மாப்பிள்ளைக்கு அந்த 2 சவரன் ப்ளஸ் 2 சவரன் வந்துட்டு கை செயின் கழுத்து செயின் இந்த இதை போட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் செட் சொல்லுங்கள். இது வந்து செட்டு, அதோட அந்த ஒரு செயின் ஒன்று. இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு செட்டாக காட்டுறேன். இது லாங் ஹாரம், அது நெக்லஸ்ஸு. ஸோ இந்த லாங் ஹாரம்க்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் அதை பார்த்தோம். அதுலேயும் எனாமல் வச்சு பார்த்தோம், பட் கிடைக்கல. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்னோட நகை செட்டு வீடியோஸ்லாம் நான் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.